இப்ப நீட்ன்ற பேர்ல மருத்துவம் படிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா படிப்பதற்கு என்ன வழியோ அதை சொல்லி ஊக்குவிப்பாயா, அல்லது படிக்கவே தேவையில்லை வேற படிப்பு படிச்சா பத்தாதா, சரி வேற படிப்பு என்ன படிக்கலாம், இன்ஜினியரிங், நாளைக்கு இன்ஜினியரிங்க்கு ஜேஇ காமன் டெஸ்டா மாத்திடுவாங்க, அப்ப இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்கணுமா, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு Q2 வந்துடும், அப்ப Q2 மட்டும் தான் படிக்கணுமா, 12ஆம் கிளாஸ் பத்தாதா, டிப்ளமோ பத்தாதா, சரி நாளைக்கு டிப்ளமோவுக்கு என்ட்ரன்ஸ் வந்துருச்சு, டிப்ளமோ படிச்சாதான் வாழ்க்கையா, சச்சின் டெண்டுல்கர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி வாழ்க்கையை வாழலையா, காலேஜ்ல டிராப் அவுட் ஆகி ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்பெனி தொடங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மோட்டிவேஷன் டாக் பேசுறேன்ற பேர்ல ஒரு பேச்ச ஆரம்பிப்பாங்க. இது பார்ப்பனர் அல்லாத ஜனங்களினுடைய ஆசையையும் ஆர்வத்தையும் அறுத்து போடுகின்ற வேலை. இதை பார்ப்பனர்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட வேலையை 1953 ராஜாஜி செஞ்சாரு. அதனாலதான் அவருக்கு எதிராக தமிழ்நாடு கொந்தளித்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தது. அதே வேலையை நரேந்திர மோடி விஸ்வகர்மா என்கின்ற பெயரில் இப்போது செய்ய வந்தார். அதை தமிழ்நாடு எதிர்த்தது. இப்போது விஜயும் அதே வேலையை செய்ய வருகிறார் என்றால் அவர் கரெக்டா அந்த கண்டென்ட சொல்லும்போது கீழே காட்டுறாங்க. அது வரைக்கும் அத்தனை பேரும் கைதட்டிட்டு இருக்கிறாங்க. நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும்போது 100ல 10 பேர் தான் கைதட்டுறாங்க. மீதி இருக்கிற எல்லாம் மூஞ்சிய பாக்குறாங்க. ஏன் இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவனுக்கு புரியுது. உள்ளுணர்வு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை தூண்டுது. இதுல ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்றத மாணவர்களே புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது சீமானை போல சங்கி என்றால் சக நண்பன் என்று சாவர்கருக்கும் சூவுக்கும் உள்ள உறவை விஜய் மீண்டும் நிரூபிப்பார்.